எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லண்டன் போயிட்டுருக்கோங்க. மோட்டர் வேல போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஸ்பீட் லிமிட் மோட்டர் வேல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 miles/hour ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 or 2 miles/hour கம்மி ஜாஸ்தி போகலாம். ஸோ ஸ்லோ வெஹிக்கல்னால் இப்போ ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 miles/hour தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அந்த வெஹிக்கிளுக்கெல்லாம். அவங்களாம் ஹை ஸ்பீடு 70 miles/hour போக மாட்டாங்க. ஸோ அவங்களாம் லெஃப்ட் லைனில் இருப்பாங்க. ஸோ கார்ஸ் எல்லாம் வந்து 70 miles/hour போகலாம். அவங்க ரைட் சைட் லைனில் இருப்பாங்க. இப்போ லெஃப்ட் லைன் எம்டியாக இருக்குன்னா லெஃப்ட் லைனுக்கு மூவ் ஆகிடணும். ஹை ஸ்பீடு லைக் 70 miles/hour வெஹிக்கிளாக இருந்தாலும் லெஃப்ட் லைனில் தான் போகணும். அந்த வெஹிக்கிளில் முன்னாடி ட்ரக் போயிட்டுருக்கு அப்படின்னா இண்டிகேட்டர் நம்ம ஆன் பண்ணி நம்ம ரைட் சைடில் போகிறோம். அடுத்து அதெல்லாம் அந்த லேன் டிசிப்ளின்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மோட்டர் வேல எல்லா லேனுமே வந்து 70 miles/hour ஸ்பீடு தான். எந்த வெஹிக்கிள் ஸ்லோவாக போதோ அந்த வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும். மீதி வெஹிக்கிள்லாம் வந்து ஸ்பீடாக போகிற வெஹிக்கிள்லாம் ரைட்டில் போவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் காலியாக இருக்கும், ரோடு வந்து அவ்வளோ டிராஃபிக் ஜாஸ்தி இல்லைன்னா எல்லா வெஹிக்கிளும் லெஃப்ட்டில் மட்டும்தான் வந்து போயிட்டு இருப்பாங்க 70 miles/hour ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் அந்த லெஃப்ட்டில் ரைட்டில் லாஸ்ட் லைன் வந்து எம்டியாகவே இருக்குது, யாரும் ஹை ஸ்பீடு போகல. ஸோ நம்ம இப்போ இந்த லைனில் இருக்கோம், நெக்ஸ்ட் லைனில் யாருமே இல்லை. அதனால நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு அந்த லைன்லேயே நம்ம ஸ்பீட் 70 miles/hour ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது முன்னாடி ஸ்லோ வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்ம அப்போ இண்டிகேட்டர் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைட் லைனுக்கு மூவ் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடில் போகணும். ரோடு காலியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் லைன்லேயே ஃபாலோ பண்ணணும். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாலிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பக்கம் வந்து ஹாட் ஷோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாட் ஷோல்டர்ஸ்னால் இதில் எமர்ஜென்சி அந்த மாதிரி டைம்னா அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நின்னிங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்க. எல்லா இடத்துலையும் கேமராஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 minutes 10 minutes மேலே நின்னிங்கன்னா போலீஸ் உடனே வந்துடுவாங்க. எதாவது பிரச்சனை என்னாச்சு ஏன்னா அது ஹை ஸ்பீடு போகிற ரோடு இல்லையா, அதனால் அந்த மாதிரி வெஹிக்கிள் சைடில் நிற்கிறது சேஃப்டி இல்லை. அதே மாதிரி ரோட்டில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்டு தெரியுதுங்களே, A5120 சைன் போர்டு மேலே தெரியுது பாருங்க. அது கீழே வந்து ஒரு சில டைமில் அங்கே முன்னாடி தெரியுது பாருங்க, ஸ்பீட் லிமிட்ஸ் போட்டிருக்காங்க. 60 miles/hour தெரியுது, ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. உங்களுக்கு கேமரா சரியாக தெரியுதான்னு தெரியல, பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 60 miles/hour போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா இப்போ டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரோட்டில், ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா ஸ்பீடு கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து 60 miles/hour தான் இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கிறதுனால அது ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்பீட் கேமராஸும் அங்கங்கே இருக்குது. ஸ்பீடு 70 miles போனோன்னா அது டிடெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நம்ம ஹவுஸ் அட்ரஸ்க்கு பெனால்ட்டிஸ் வந்துடும், ஃபைன் பே பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா 40 miles/hour ஸ்பீடு வண்டி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த ரோட்டில் ஹாட் ஷோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பீட் லிமிட் 16 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஹாட் ஷோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் ஷோல்டரில் வண்டி போகலாம். இதே ரோட்டில் எதாவது இன்சிடென்ட் எதாவது ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த லேனை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் லிமிட் வந்து 40 30 எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ 60லேருந்து 50, 50லேருந்து 40. ஸோ நம்ம அந்த ஆக்சிடென்ட் ஜோன் இந்த ஏரியாவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 40 miles/hour இல்லைனா 20 miles/hour அந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் டிராஃபிக் கிளியர் ஆனோடனே எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. லைக் 70 miles/hour நேஷனல் ஸ்பீட் லிமிட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓகே, காஷன் போட்டிருக்காங்க, கியூ வேறு இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேபி எதாவது ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு.